கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ரஷ்யா மேடான T-55ங்கிற ஒரு பீரங்கியை வாங்கியிருந்தாங்க. இது செர்பியா கிட்ட தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க. அதை வாங்கினதுலேருந்து எல்லாமே இந்த துரந்த் லைனில் தான் இவங்க டிப்ளாய்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த துரந்த் லைன் தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு மோதல் காரணமாக பார்த்தீங்கன்னா, அங்கே கைவிடப்பட்டது போஸ்டெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி எல்லாம் துண்டகான துணியான்னு ஓடிவிட்டானுங்க. அங்கே உள்ள டேங்க்ஸு, ஸ்மால் ஆர்ம்ஸு, ஹெவி வெப்பன்ஸு எல்லாமே ஆப்கானிஸ்தான் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் தாலிபான் டீமு எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு துரந்த் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் போல்ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு மகாணம் இருக்குது. அந்த மகாணத்தில் ரோட்லேயே வந்துட்டு அந்த T-55ங்கிற டேங்கெல்லாம் கொண்டு வராங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஷோ போல் பல பேர் காரு, டூ வீலர்ஸ்லாம் ஹார்ன் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டாடத்தை கொண்டாடிட்டு போகிறாங்க ஆப்கானிஸ்தான்லாம். பாகிஸ்தான் ஏற்கனவே சீஸ்ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டான். எப்படி ஆப்ரேஷன் சிந்தூரில் அறிவிச்சானோ இப்போ ஆப்கானிஸ்தான் எதிராக அறிவிச்சிட்டான். நாங்கள்